ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக்கிங் ஸ்டைல் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் சூப்பரான தவா பன்னீர் மசாலா தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ரிச்சான ஃப்ளேவரில் சூப்பரான டேஸ்ட்டில் பண்ண போகிறோம். இதை நீங்கள் ரோட்டி குல்ச்சா நானுக்கெல்லாம் காம்பினேஷனாக சாப்பிட்டிங்கன்னா சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். நீங்கள் ரெஸ்டாரண்ட்டில் ஆர்டர் பண்ணவே போக மாட்டீங்க, அந்தளவுக்கு இதோடைய டேஸ்ட் இருக்கும். ஸோ ரொம்ப சிம்பிளாக வீட்லேயே எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு 200 கிராம் பன்னீர் எடுத்திருக்கேன். இந்த 75 ருபீஸ் பேக்கெட் வரும் இல்லையா, அது 3 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன். ஒரு பாதி கேப்சிகமை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை இது மாதிரி நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பூண்டை கட் பண்ணி வச்சுன்னு குட்டி குட்டி தான். 2 இன்ச் அளவுக்கு இஞ்சி, ஒரு 6 பல் பூண்டு எடுத்துன்னு இருக்கேன். இந்த மாதிரி இஞ்சியை நான் ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்துன்னு இருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தோட பெட்டல்ஸ் மட்டும் எடுத்துன்னு இருக்கேன். அதே மாதிரி கேப்சிகம் தான் எடுத்துன்னு இருக்கேன். ஒரு 5லேருந்து 6 காஷ்மீரி மிளகாய் எடுத்திருக்கேன். 2 பலவு இலை எடுத்துன்னு இருக்கேன். 1 டீஸ்பூன் சீரகம், ஒரு 5-6 கிராம்பு எடுத்துன்னு இருக்கேன். 3 ஏலக்காய் எடுத்துன்னு இருக்கேன். 2 இன்ச் அளவுக்கு பட்டை, 1 டீஸ்பூன் மிளகு எடுத்துன்னு இருக்கேன். அதோட ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை குட்டி குட்டி தான் நறுக்கி வச்சுன்னு இருக்கேன். 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா எடுத்திருக்கேன். ஒரு 10 கேஷ்யூ எடுத்துன்னு இருக்கேன். முந்திரி 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா எடுத்துன்னு இருக்கேன். 2 டீஸ்பூன் தனியாத்தூள் எடுத்துன்னு இருக்கேன். 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் எடுத்துன்னு இருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் கஸ்தூரி மேத்தி எடுத்துன்னு இருக்கேன். இது கொத்தமல்லியோட தண்டு, அதை நான் எடுத்துன்னு இருக்கேன். இது ஒரு ஃப்ளேவருக்காக. ஒரு 3 க்யூப்ஸ் மட்டும் தனியாக பன்னீர் எடுத்து வச்சுன்னு இருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி எடுத்துன்னு இருக்கேன். 3 பச்சை மிளகாய் எடுத்துன்னு இருக்கேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் எடுத்துன்னு இருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்துன்னு இருக்கேன். தேவையான அளவுக்கு உப்பு எடுத்துன்னு இருக்கேன். இந்த இன்க்ரீடியன்ஸ் தான் பொதுவாக நம்ம வீட்லேயே கிடைக்கக்கூடிய பொருட்கள் தான். இதெல்லாம் நோட் பண்ணி வச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இந்த மாதிரி ஒரு ஃப்ரையிங் பேன் எடுத்து வச்சுருந்த எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருந்த பட்டை, லவங்கம், ஏலக்காய், அதோட சீரகம், பலவு இலை இதெல்லாம் சேர்த்து ஒரு 30 செகண்ட்ஸ் வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அது கூடவே நான் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். நம்ம மசாலா அரைச்சி தான் சேர்க்க போகிறோம். ஆனால் இதோட பொருட்கள் எல்லாம் நல்லா சாஃப்டாக வேக வைக்கணும். அதுக்காக வெங்காயத்தை சேர்த்துட்டேன். அதோட நம்ம இஞ்சி பூண்டையும் சேர்த்துடலாம். இதையும் ஒரு 30 செகண்ட்ஸு எண்ணெயில் இந்த மாதிரி வதக்கிக்கணும். சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கணும். அதோட நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருந்த தண்டு, அதாவது கொத்தமல்லி தண்டு, அதை மட்டும் எடுத்துக்கினேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு தான் நான் எடுத்துன்னு இருக்கேன். இப்போ இந்த மாதிரி சாஃப்டாக வெங்காயம் எல்லாம் வதங்கி ப்ரௌன் கலராக ஆனதும் நம்ம எடுத்து வச்சுருந்த 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூளை சேர்த்துக்கணும். 1 டீஸ்பூன் மிளகாய் தூளை சேர்த்துக்கணும். 2 டீஸ்பூன் தனியாத்தூள் எடுத்துக்கணும். இந்த 3 பவுடரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். எண்ணெயில் ஃப்ரை ஆகணும். இந்த மாதிரி நல்லா கம்ப்ளீட்டாக எண்ணெயில் ஃப்ரை ஆனதும் நம்ம எடுத்து வச்சுருந்த தக்காளியை சேர்த்துக்கலாம். நான் 3 தக்காளியை இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருந்தேன். இது சின்ன சின்னதாக இருந்தால் சீக்கிரமாக வேகும். நம்ம 1/2 கேப்சிகம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்துக்கணும். இது எல்லாத்தையும் நம்ம அரைச்சி சேர்க்குறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது சாஃப்டாக வேகிற வரைக்கும் நம்ம இதை நல்லா வதக்கி விடணும். இப்போ இதில் நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன் சாஃப்டாக ஆகிறதுக்காக. இப்போ உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி இதை நம்ம ஒரு 5 நிமிஷம் வேக விடலாம். நல்லா ஹை ஃப்ளேமில் இது 5 நிமிஷம் வெந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருந்த காஷ்மீரி மிளகாயை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டு இன்னும் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் இதை நம்ம வேக விடணும். இப்போ இதெல்லாம் நல்லா சாஃப்டாக நம்ம சேர்த்துருந்த தண்ணியெல்லாம் வத்திடுச்சு. அந்தளவுக்கு இது வெந்திருந்தால் போதும். இதை ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற விடணும். இப்போ அதே கடாயில் நான் வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். நான் எண்ணெய் சேர்த்துக்கல. அப்படியே லைட்டாக நம்ம எடுத்து வச்சுருந்த வெங்காயத்தோடைய பெட்டல்ஸ் எல்லாம் எண்ணெயில் மிக்ஸ் ஆனால் போதும். அப்புறம் ஒரு மாதிரி ஆஃப் பாயிலாக இது வேகணும். அதே மாதிரி நம்ம எடுத்து வச்சுருந்த கேப்சிகமையும் லைட்டாக நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும். மேலே இருக்கிற லேயரெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகி கலர் மாறுற வரைக்கும் இதை நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும். ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் ஆச்சு. இன்னொரு பக்கம் நம்ம மசாலாவெல்லாம் சேர்த்து நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணிக்கணும். இதில் ஒரு 5லேருந்து 6 முந்திரியை சேர்த்துக்கணும். நான் முந்திரியும் சேர்த்துட்டு கிரைண்ட் பண்ணிக்கினேன். இன்னொரு பக்கம் நான் இந்த மாதிரி ஒரு ஐரன் தவா எடுத்துன்னு இருக்கேன். நம்ம இந்த மாதிரி ஐரன் தவா தான் யூஸ் பண்ணணும். நான்ஸ்டிக் தவாவோ இல்லை தோசைக்கல் தவாவோ யூஸ் பண்ணக்கூடாது. இதில் நம்ம எண்ணெய் சேர்த்து நான் 4 முந்திரியை மிச்சப்படுத்தி எடுத்து வச்சுருந்தேன். அதை நல்லா ஃப்ரை பண்ணி சைடில் எடுத்துக்கினேன்.
அதே எண்ணெயில் நம்ம குட்டி குட்டி தான் நறுக்கி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துக்கணும். வெங்காயத்தை ஒரு 2 நிமிஷம் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு அது சைடில் இதே தவாவில் சைடில் தள்ளி வச்சுட்டு பூண்டையும் சேர்த்துட்டேன். பூண்டையும் ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை பண்ணிவிட்டு அது கூடவே நம்ம சின்ன சின்ன ஸ்லைஸாக கட் பண்ணி வச்சுருந்த இஞ்சி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ண அதோடையே நம்ம பச்சை மிளகாவையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடணும். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா 5 நிமிஷம் வரைக்கும் கலர் மாறுற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். நான் மசாலையில் முந்திரியை சேர்த்து அந்த கிளிப்பு மிஸ் ஆகிடுச்சு, அதனால நான் இதை காமிச்சேன். முந்திரியை நம்ம சேர்த்து மசாலாவை கிரைண்ட் பண்ணணும். இப்போ இந்த ஸ்டேஜில் நான் மசாலாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 1/4 டம்ளர் தண்ணியை ஹாட் வாட்டர் சுடு தண்ணியை நான் கொதிக்கிற தண்ணியை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுறேன். ஏன்னா நம்ம தவா ஃப்ரை பண்ணுறதுனால தவாவில் நம்ம தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சுன்னு இருக்க முடியாது. அதோட மசாலா ரொம்ப தண்ணியாக இருந்தால் நம்மளுக்கு தவாவில் ஃப்ரை பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அதனால் கொஞ்சமாக சுடு தண்ணி சேர்க்கறதுனால கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ஏற்கனவே மசாலாவெல்லாம் நல்லா வேக வச்சு தான் சேர்த்துருக்கிறதுனால இதோடைய பச்சை வாசனை போகணும் அப்படின்ற அவசியமே இல்லை. இதை சேர்த்து ஒரு 2-3 நிமிஷம் ஃப்ரை ஆன உடனே போதும். நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த பன்னீர் க்யூப்ஸ் எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக மிக்ஸ் ஆகி கிரேவியெல்லாம் திக்கானதும் நம்ம மூடி ஒரு 5 நிமிஷம் இதை நம்ம கொதிக்க விடலாம். இது எல்லாமே நான் லோ ஃப்ளேம்லேயும் மீடியம் ஃப்ளேம்லேயும் தான் பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் ஹை ஃப்ளேம் வச்சிங்கன்னா இது கொதிக்க ஆரம்பித்து மசாலாலாம் ஸ்டவ் ஃபுல்லாக தெறிக்க ஆரம்பிச்சிடும். அதனால ரொம்ப பொறுமையாக நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்யணும். இப்போ அடுத்ததாக இதில் நான் எண்ணெயில் வதக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் கேப்சிகமையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுறேன். இப்போ இந்த மாதிரி நம்ம கம்ப்ளீட்டாக சேர்த்து மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் நம்ம 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா எடுத்து வச்சுருந்தோம், அதை தூவிடலாம். அதோட 1 டீஸ்பூன் கஸ்தூரி மேத்தி எடுத்து வச்சுருந்தோம், அதை நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை எல்லாத்தையும் நம்ம ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு தடவை நான் கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க கிரேவி பர்ஃபெக்டாக கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ரிச்சான க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு வர்றதுக்கு நான் எடுத்து வச்சுருந்த 2 பன்னீர் க்யூப்ஸை சீஸ் கிரேட்டரில் நான் திருகி விட்டுட்டேன். இப்போ நம்ம ஃப்ரெஷ் க்ரீமோ இல்லை எந்த விதமான க்ரீமோ யூஸ் பண்ணுறதுல இந்த பன்னீரோடைய இந்த கிரேட்டரே நம்மளுக்கு போதுமானதாக இருக்கும். கடைசியாக இதில் டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி உப்பை சேர்த்து நான் நல்லா கம்ப்ளீட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ கடைசியாக இதில் ஒரு 4 முந்திரியை சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். கடைசியாக மிச்சம் இருந்த ஒரே ஒரு பன்னீர் க்யூப்ஸ் இருந்துச்சு, அதையும் சேர்த்து மேலே தூவிட்டேன், கிரேட் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறமா மீதி இருந்த கொத்தமல்லியும் தூவி விட்டுட்டு மூடி சுட நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ரொம்பவே சூடாக நான் சர்விங்காக எடுத்துக்கினேன். இப்போ இது கார்னிஷிங்காக நான் பன்னீரை திருகிட்டேன், அதோட கொத்தமல்லியும் தூவி விட்டுட்டேன். அவ்வளோதான். ரொம்ப சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைலை விட இது அதிகமான ரிச் க்ரீமி கன்சிஸ்டன்சியில் இதோடைய டேஸ்ட் இருக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் ஒரு தடவையாவது வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த ரெசிபி உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னுட்டு என்னோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஸோ மச்.